சொல்லுங்கள் ஐயா. போன கிளாஸில் வந்து தீர்த்தம்னு என்ன, பிரசாதம்னு என்ன அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் போன வீடியோவில் வந்து நம்ம பேசும்போது தீர்த்தம் எது கொடுக்குறாங்க, பிரசாதம் எது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னீங்க. அதே மாதிரி மஞ்சள் திருநீர், குங்குமம் திருநீர் பற்றியும் சொன்னீங்க. குறிப்பாக இந்த குங்குமம் பெண்களுக்காக கொடுக்குற காரணம் என்ன? அதே மாதிரி திருநீர் ஆண்கள், இந்த மஞ்சள் குங்குமமும் திருநீரும் யாரை குறிக்கிறது? இது எதுக்காக வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க ஐயா? உலகத்திலேயே எத்தனையோ விதமான இதுகள் இருக்குது. ஆனால் அத்தனை பொருள்லையும் மஞ்சளுக்குன்னு தனித்துவம் உண்டு. மஞ்சள் வந்து ஒரு வாசப்படியில் பூசி வச்சின்னா கூட ஒரு பூச்சி போட்டு உள்ளே வராது. அதுக்காக ஆதியில் என்ன பண்ணால் வாசப்படியில் மஞ்சள் பூசணும். இப்போ டிசைன் பண்ணி வச்சுக்கிறான் இவன். ஏன்னா நாயை வெளியே கட்டி மனுஷன் பெட்டில் படுப்பான். இப்போ இவன் வெளியே படுத்துக்கு நாயை பெட்டில் படுக்க வைக்கிற காலம் இது. அதனால் அதெல்லாம் செய்யறதில்லை. பெண்கள் வந்து குங்குமம் வைக்கணும், இல்லை ஏதாவது பொட்டு வைக்கணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு மனிதனை நீ நெத்தியை தொடுன்னா தொட்டுக்க மாட்டான். தொடுவானா? தொட மாட்டான். ஆனால் பொட்டு வைக்கணும்னா தொட்டுப்பான். அதுக்கு பேர் என்ன? பதி. கடவுள் இருக்கிற இடம். அதை தொடம்போது தான் உனக்கு உடலெல்லாம் உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு அன்னாடம் ஏற்படணுன்றதுக்காக நீ குளித்து மஞ்சள் பூசி உன் உடம்புல எந்த கிருமியும் வராமல் குங்குமம் வைக்கும்போது ஒரு மகாலட்சுமியே அந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அது பாதுகாப்பாகவும் இருக்கும் இல்லையா? அந்த உணர்வு ஏற்படுறதுக்காக அங்கே பொட்டு வைக்கிறது. அதை வச்சே ஆகணும் எல்லாரும். ஆண்கள் வந்து பட்டை போட்டுக்கு அந்த உணர்வை உண்டாக்கிறான். சில பேர் நாமம் போட்டு அந்த உணர்வை உண்டாய்ப்பான். இதை 2 வெள்ளை போடுவாங்க சில பேர் நாமத்தில், நடுவில் சகுப்பு போடுவாங்க. இது என்ன அப்படின்னா சந்திரகலை, சூரியகலை, அக்னிகலைன்னு அர்த்தம். இப்படி அந்த குங்குமம் வந்து பெண்களுக்கு முக்கியம். ஆனால் இது கல்யாணம் ஆகிற வரைக்கும், இளமையிலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த குங்குமங்களை இட்டுன்னு வராங்க. கணவன் இறந்து அமங்கலி ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குங்குமத்தை விட்டு விபூதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் ஆம்பளைங்க கூட விபூதி பூசுவாங்க, குங்குமம் வைப்பாங்க. மனைவி இருந்துட்டாள்னா வெறும் விபூதி பூசுவோம். இதுக்கு என்ன காரணம்? குங்குமன்றது பெண்ணு, விபூதின்றது ஆண். ரெண்டும் இணைஞ்சு வாழறது இல்லறம். அப்போ கணவன் போயிட்டான், எனக்கு இல்லறம் இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக திருநீரிட்டான். அதே மாதிரி எனக்கு மனைவி இல்லை அப்படின்றதுக்காக அவன் குங்கத்தை கழிச்சிட்டு திருநீரிட்டான் இல்லையா? எதுவுமே மூடத்தனமாலாம் வைக்கல முன்னோர்கள், அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ அதை மூடத்தனமாக ஆக்கிக்கின்னு தெரிஞ்சுன்னுக்கிறானுங்க. எல்லாம் சரியாக வச்சாங்கம்மா பெரியவங்க, அறிவாளிகள் அப்போ இருந்தவங்க. இப்போ அந்த அளவுக்கு அறிவு இல்லை, முட்டாள்தனமாக இருக்கிறாங்க என்ன மாதிரி. அதனால் அது புரிஞ்சிக்க முடியல. இதுக்கு தாமா வச்சாங்க அதெல்லாம். அப்புறம் இன்னொரு கேள்வியா, இப்போ சொல்லு. அங்கே ஆணோட சக்தி வந்து விந்து அணு, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஸ்ரோனிதம் சொல்றீங்க. சரி, சரிங்களா? இப்போ ஒரு இள வயசுல இருக்க பெண் இருக்காங்க, அவங்க அந்த பாடங்கள்லாம் பண்றாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை எடுக்கப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு ஸ்ரோனிதம் சுரக்கிறது இல்லாம போயிடும். இல்லை, கர்ப்பப்பைன்றது வேற, விந்து சுரோனிதம் தங்கிறது வேற. அது விந்து பை, சுரோனித பை. கர்ப்பப்பைன்றது குழந்தைய சுமக்கிற பை. அது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ள ஒருத்தனுக்கு ஆணுக்கு விந்து இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான், வாழவே முடியாது உலகத்தில், மூச்சு வராது அவனு. அதுக்கு தான் அந்த மூச்சு வர்றதுக்கு தான் குண்டலி பாம்புன்னு அர்த்தம். எவ்வளோ அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்சி எவ்வளோ அறிவுபூர்வமாக வச்சிருக்கிறான் பாரு. அந்த குண்டலி பாம்புன்னு அந்த விந்தை ஏன்னு சொன்னான்னா, அந்த விந்து இருக்கிறதால தான் இவனுக்கு மூச்சு வருது. மூச்சு வர்றது எப்படி வருது? பாம்பு சீர்ற மாதிரியே நமக்கு மூச்சு. அப்படி தானே இருக்குது மூச்சு விட்டோம்னா. அப்போது இது பாம்பு மாதிரியே வருதுடா. இது எங்கேருந்து வருதுன்னா குண்டலி பாம்புடா. அதுன்னா குண்டலின்றது அது ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி. அது இதெல்லாம் வந்து ஏமா ஏன் இந்த கொலவாரி ஒன்று இல்லை ஐயா. இப்போ வந்து இப்போ ஒரு ஒய் ஜாயிண்ட் மாதிரி. அது
இந்த ஒய் ஜாயிண்ட்டில் யூரின் ஒன்றில் ரொம்ப ஒரு பையில் ரொம்பது, விந்து சுரோனிதம் ஒரு பையில் ரொம்பது. யூரின் அதிகமாச்சுன்னா யூரின் வருது, விந்து அதிகமாச்சுன்னா தானாக வெளியே போகுது. ரெண்டும் ஒரு இதில் தான் நிற்குது. ஆனால் கர்ப்பப்பைன்றது அது தனி. அது வந்து குழந்தைய தாங்குற பை அது கர்ப்பப்பை, குழந்தைய வாங்குற பை அது கர்ப்பப்பை, குழந்தைய வெளியே எடுக்கிற பை கர்ப்பப்பை. கர்ப்பப்பைக்கும் விந்து சுரோனிதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு சுரோனிதமே இல்லைன்னு சொன்னால் அவள் உயிரோடு வாழவே முடியாது. ஒரு ஆணுக்கு விந்து இல்லைன்னு சொன்னால் அவன் உயிரோடு வாழ முடியாது. அதனால தான் காலையில் கூட யாரோ கேட்டாங்க சாகா கால் அப்படின்னு. சாகா கால், போகா புனல், வேகா தலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு செத்ததே கிடையாது. கால்னா காற்று, அப்போ செத்ததே கிடையாது. அதனால் அதை சாகா காலுன்னா. போகா புனலுன்னா மரணத்திலேருந்து இவன் விந்து வெளியேற முடியாது, அடுத்தவங்ககிட்ட செலுத்த முடியாது, அது அவன் உடலுக்குள்ளே அதை அழிஞ்சிடும். அதனால் அது போகா புனலுன்னா. வேகா தலைன்னா ஆன்மாவை வந்து வெயிலோ கத்தியோ மழையோ நினைக்கவும் முடியாது, வெட்டவும் முடியாது, முடியாது. இது முப்பொருளும் அழியா பொருள். இந்த முப்பொருள் தாண்டா உலகம் அப்படின்னா. அதனால் கர்ப்பப்பைன்றது வேற, விந்து பையன்றது வேறம்மா. ஸோ டாக்டர்கிட்ட போய் கேளுமா, இங்கே என்கிட்ட வந்து கேட்டு உயிர் எடுத்துங்கிற இதோ நம்ம டாக்டர் இருக்கிறார் பார்த்திபன், கேளு. அப்புறம் இன்னொரு கேள்வியா, நீங்கள் குரு சிஷ்யர் பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு குரு வந்து சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறாரா, இல்லை சிஷ்யர் வந்து குருவை தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை குரு சிஷ்ய பந்தம் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் ஒருத்தரால் இந்த குருவை அடைய முடியுமா? ரோட்டில் நான் போயினாக்கிறேன், குரே வடங்குரே அப்படின்றான், சீடன் ஆகிட முடியுமா? சொல்லு, அவன் குருவேன்ட்டானே, சீடன் ஆகிட முடியுமா? நான் சொல்கிறேன் சிஷ்யா வணக்கம் சிஷ்யா அப்படின்றான், அவன் சிஷ்யன் ஆகிட முடியுமா? இது வாய் வார்த்தையால் ஆவது இல்லை, நிஜத்தில் ஆகணும். சீடன் அவன் குருவாகும். குருவும் நிஜ குருவாக இருக்கணும், சீடனும் நிஜ சீடனாக இருக்கணும். நான் சொல்லி கொடுக்கறதில்ல, மாறுபடாதவன் தான் சீடன் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனையோ சீடர்களுக்கு உபதேசம் கொடுத்தாரு. ஆனால் யாராலேயாவது அவர் வெளிப்பட்டாரா? வெளிப்படலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, தடிக்கு உண்டா தெருக்கு தெரு நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஒரு சீடன் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு. அந்த ஒரு சீடன் தான் விவேகானந்தர். அந்த ஒரு சீடன் விவேகானந்தர் வந்த உடனே விவேகானந்தருக்கு அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர்ன்ற பேர், அவருக்கு நரேந்திரன் தான் பேர். அந்த ஒரு சீடன் விவேகானந்தர் கிடைச்ச பிறகு ராமகிருஷ்ணர் உலகத்துக்கே தெரிஞ்சார். அதுக்கு முன்னே கல்கட்டாக்கே தெரியாது. அப்போது இந்த சீடனால் அந்த குரு வெளிப்பட்டார். அந்த குருவால் இந்த சீடன் உலகமெல்லாம் போனான். இதுதான் உண்மையான குரு சீடம் பந்தம். சும்மா நீங்கள் உட்காந்து 4 கேள்வி கேட்டு நான் அவர் சிஷ்யங்கன்னு போய் வெளியே சொன்னேன், சீடன் ஆக முடியாது. நான் சொன்னதுலேருந்து மாறாமல் இருந்தால்தான் நீ சீடன். நான் சொன்னதெல்லாம் செய்தால்தான் சீடன். நீ என்னை வெளிப்படுத்தினால்தான் சீடன், இல்லைன்னா சீடன்னு சொல்லிக்க முடியாது. நான் பல வீடியோக்களில் சொல்ல, எனக்கு சரியான ஒரு உண்மையான சீடன் கிடைக்கல அப்படின்ட்டு இல்லையா? மலேசியாவில் ஒரு 2 உபதேசம் தான் வாங்கியிருக்கிறேன், தியாகராஜம் பண்ணிட்டு. அடுத்த மாதம் அவங்க ஒரு 40 பேர் ஒன்றா வராங்க மலேசியாவிலேருந்து. 2 உபதேசம் வாங்கிட்டு எனக்கு கோவில் கட்டிட்டான். அவன் வீட்டில் 1000 எதிர்ப்பு. அவன் மனைவி, நீ போய் இடம் வாங்குற, வீட்டுக்காக செய்யாத, பசங்களுக்காக செய்யாத, யாருக்கோ கோசம் செய்கிற அப்படின்னு பல எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஆனால் அன்னைக்கு எதிர்ப்பாக இருந்தது, இன்றைக்கி அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து செய்துங்குது. இது எத்தனை பேரால் செய்ய முடியும்? 10 வருஷம் 15 வருஷம் சீடெல்லாம் இருக்கிறான் இங்கே. ஆனால் எவன் செய்தான்? இதுக்கு என்ன காரணம்? அதனால் இவன் சீடன் இல்லையான்னா இவன் எனக்கும் அவனுக்கும் தான் தெரியும், உலகத்துக்கு தெரிய மாட்டான். ஆனால் அவன் உலகத்துக்கு தெரியிறானே இன்னைக்கு, அதுதான் சீடன். நேற்று எனக்கு ஒரு இதெல்லாம் அனுப்பிச்சிக்கிறான், ஸ்டில் எல்லாம். அங்கே என் ஃபோட்டோ போட்டு அந்த கோயில் சிலையெல்லாம் செய்து வச்சிட்டான். நேற்று கவர்மெண்ட்லேருந்து ப்ரூஃப் வாங்கி அந்த போர்டெல்லாம் பெரிய போர்டுங்கெல்லாம் வச்சுருக்கிறான். அதை எனக்கு அனுப்பிச்சான். என்னுடைய இது போட்டு அவனுடைய ஃபோட்டோ போடல. செலவு பண்ணுவான் அவன் தானே, அவன் ஃபோட்டோ தானே போட்டுக்கணும். கோயிலுக்கு ஒரு லைட்டு வாங்கி கொடுக்கணுன்னா சாமிக்கு டியூப் லைட்டு ஃபுல்லாக இவன் பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதி லைட்டை போட்டின்னா வெளிச்சமே இருக்காது. இப்படி செய்கிற காலத்தில் அவன் அவ்வளோ பெரிய கோவிலை கட்டி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவ்வளோ செலவுகளை செய்து பேனர் வைக்கும்போது அவன் பேர் போட்டுக்கல அதில். அப்போ அவன் எப்படிப்பட்ட சீடனாக இருக்கணும் இல்லையா? அரக்கோணத்துலேருந்து ஒரு பொண்ணு வருது இங்கே
புருஷன் பொண்டாட்டி வருவாங்க, 2 குழந்தைங்க வருவாங்க. 40 சென்ட்டு இடம் திண்ணனூர்லேருந்து திருவள்ளூர் போகிற வழியில், பாக்கத்துலேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் 40 சென்ட்டு இடம் எனக்கு கோயில் கட்டுறதுக்கு வாங்கி வச்சுக்குது. அப்போது சீடர்கள் எல்லாரும் வசதியாக இருக்கிறவங்க தான். சில பேருக்கு வசதி இல்லாமல் இருக்குது, ஆனால் செய்யணுன்ற மனம் இல்லை. ஏழை மனமாக தான் இருக்குது, பணக்கார மனமாக இல்லை. ஆனால் பணம் ஏராளமாகுது. அதனால் சீடன் குரு சீடன்றத அவன் எந்த நேரமும் என்னை நினச்சி உருக்குறான்னா அவன் சீடன். எதுவும் ஆசிரியத்தா குரு வர குரு அப்படின்ட்டு போகிறவங்களாம் சீடன் ஆகிட முடியாது. குருன்னு சொன்னாலும் சீடன் ஆகிட முடியாது. நான் சீடா